ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரமாவது இன்னைக்கு தான் நடக்கணும், இந்த அஷ்டமி அன்னைக்கு இந்த நவமி அன்னைக்கு தான் இப்படி நடக்கணும் அப்படின்றதுலையும் சில பேருடைய பிரார்த்தனையினாலையும் இதனால நடந்தது. நரசிம்ம ஜெயந்தி மட்டும் ஸ்பாட்டில் அப்படியே இதான. இரண்ய கசுபுவோட புள்ளதான் பிரகலாதன். பிரகலாதனை வந்து வயத்தில் சுமந்துட்டு இருக்கிறதையே இரண்ய கசுபு வந்து தபஸ் பண்ணதுக்கு போய்தான். பிரகலாதனை வயத்தில் வச்சுட்டு அவள் இருந்துட்டு நாரதர் தான் அவளுக்கு துணைக்கிருக்கு, அவரோட வயசுக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, கர்ப்பத் காலத்தில் குழந்தை வயிற்றில் இருக்கிறதையே நாராயணனை பற்றின மகிமையும் அவரை பற்றின அருமை பெருமை எல்லாத்தையும் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அவள் அம்மா தூங்கின்னு இருக்கிறதையெல்லாம் சொல்லுவார். அந்த குழந்தை கேட்டு 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 நாராயணன் பேரில் ரொம்ப பக்தி ஆகிடும். ஆனால் இரண்ய கசுபுக்கு என்ன ஒரு தபஸை முடிச்சு அவன் வரம் கேட்பான் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எனக்கு வந்து மிருத்யு எப்படி நடக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயும் நடக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் நடக்கூடாது, ஆகாயத்துலேயும் நடக்கூடாது, பூமியிலையும் நடக்கூடாது, காற்றுலேயும் நடக்கும், அதாவது அது மாதிரி இரவலையும் நடக்கூடாது, பகல்லையும் நடக்கூடாது, இந்த மாதிரி மிருகங்களால் நடக்கக்கூடாது, மனிதர்களால் நடக்கக்கூடாது, இப்படின்ற மாதிரி வரிசையாக எல்லா இதாலையும் அது சொல்லிடுவோம். பகவானும் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த குழந்தை வந்து இவன் வந்து காட்டிலேருந்து இந்த தபஸ் பண்ணிவிட்டு வரத்தை வாங்கி வந்துட்டு தான் பார்ப்பான். நம்ம குழந்தை பார்த்தா ரொம்ப அழகாக தேஜஸாக இருக்கும். அந்த குழந்தைய பாடசாலைக்கு அனுப்புவோம். அந்த குழந்தை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நாட்டில் என்ன இதுன்னா, இரண்ய கசுபுவாய் நமக, என்னை பற்றியே எல்லாரும் புகழுங்கோ, எனக்கே எல்லா விதமான அர்ச்சனையும் பண்ணுங்கோ அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ணியிருப்பான். ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த பாக்கி இருக்கிற குழந்தைகளெல்லாம் கூட மாற்றிடும். எல்லாரும் நாராயணாய நமக சொல்லுங்கோ அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகிடும். புள்ளன்றதை கூட பார்க்காத அவனை எல்லா விதத்துலேயும் கொலை பண்ணுறதுக்கு பார்ப்பான். எல்லா இடத்துலேருந்தும் நாராயணர் அவனை காப்பாற்று அப்படின்றதுனால உன்னுடைய நாராயணர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்பார். அப்போ நாராயணர் என்ன நினைப்பார்னா, இந்த குழந்தை இங்கே இருக்கான்னு கையை காமிச்சிட்டான்னா நம்ம அந்த இடத்துல இருக்கணும், இல்லாத போயிடக்கூடாதுன்னு சர்வ இடத்துலையும் வியாபிச்சிருப்பாராம். அப்போ அப்பா இந்த தூணில் இருப்பாரா? இருப்பார். அதை உடைச்சதும் அதுக்குள்ளேருந்து நரசிம்மாவதாரம், அதாவது அவனுடைய எதுன்னு மனிதர்களாலையும் வரக்கூடாது, மிருகத்தினாலையும் வரக்கூடாது. அதனால ஒரு ஹாஃப் மிருகம் ஒரு ஹாஃப் மனிதனாக இருப்பார். வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாத வெளியிலையும் இல்லாத, வாசப்படி காத்தாலையும் இல்லாத, சாயங்காலமும் இல்லாத சந்திகால வேளை. நரசிம்மருடைய அவதாரமே சாயங்காலம் ஒரு 6-6:30. நரசிம்ம ஜெயந்தியை கொண்டாட வேண்டிய நேரம் சாயங்காலம் 6-6:30 தான். அப்போது மகாலட்சுமியே அவர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் இந்த குழந்தை தான் போய் அவருடைய கோபத்தை தணித்து அதுக்கப்புறமா அவரை வந்து லக்ஷ்மி நரசிம்மராக ஆக்கி அவரை இது பண்ணுவார்.